மதுரை மீனாட்சி அம்மனின் கதை. மதுரை நகரம் பழமையான கலாச்சாரம், பக்தி, வரலாறு என ஒன்றாக கலந்த புனித நிலம். இந்த நகரத்தின் இதயமாக விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாண்டிய மன்னன் மலையத்வாஜ பாண்டியன் மற்றும் அவரது மனைவி கஞ்சனமாலை இருவருக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் மிகவும் வருந்தி கடவுளை வேண்டி யாகம் செய்தனர். அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு அதிசய குழந்தை தோன்றியது. அந்த குழந்தை ஒரு பெண். ஆனால் அவளுக்கு 3 மார்புகள் இருந்தது. அதை பார்த்த மன்னரும் ராணியும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது. இந்த குழந்தை தனது கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பு மறைந்துவிடும். அந்த குழந்தைக்கு தாடாதகை என்று பெயர் வைத்தனர். பின்னர் அவள் வளர்ந்து வீரத்திலும் அறிவிலும் அழகிலும் சிறந்தவளாக மாறினாள். தாடாதகை ஒரு போராளி ராணியாக வளர்ந்தாள். அவள் பல நாடுகளை வென்று உலகை கைப்பற்றும் அளவிற்கு வலிமை பெற்றாள். ஒரு நாள் அவள் தனது படையுடன் கைலாயம் நோக்கி போர் செய்ய சென்றாள். அங்கேதான் அவள் முதலில் பெருமான் சிவன் ஐ கண்டாள். சிவபெருமான் ஐ பார்த்தவுடனே அவளுடைய 3வது மார்பு மறைந்துவிட்டது. அவள் உடனே உணர்ந்தாள், இவரே என் கணவர். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற வடிவத்தில் மதுரைக்கு வந்து தாடாதகையை மணந்தார். இந்த திருமணம் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் வந்து ஆசீர்வதித்தனர். அதன் பிறகு தாடாதகை மீனாட்சி அம்மன் என்ற திருநாமம் பெற்றாள். பாண்டியர்களின் சின்னம் மீன் பாண்டியர் நாட்டை ஆட்சி செய்வதால் மீனாட்சி என பெயர் சூட்டப்பட்டது. சிவனும் சுந்தரேஸ்வரர் ஆனார். சிவனின் அழகைக் கண்டு மதுரையே சொக்கிப்போனதால் சொக்கநாதர் என்ற பெயரில் அங்கு அழைக்கப்படுகிறார். திருமணத்திற்கு பிறகு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மதுரையை ஆட்சி செய்தனர். அவர்கள் மக்கள் அனைவருக்கும் நீதியும் வளமும் ஆனந்தமும் வழங்கினர். மீனாட்சி அம்மன் அழகு, அன்பு, சக்தி, தாய்மை ஒன்றாக கலந்த தெய்வம். அவரை வணங்கினால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி ஆசைகள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவில். அதன் உயரமான கோபுரங்கள், அழகான சிலைகள், ஆன்மீக சக்தி அற்புதமானவை. ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாணம், திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி அம்மன் எப்போதும் தனது பக்தர்களை காப்பாற்றும் தாயாக இருக்கிறார்.